அப்படின்னு. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, என் சரீரத்தை படைச்சது இவங்கெல்லாம் இல்லை, வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ கூகுளோ கிடையாது. என் சரீரத்தை படைத்தது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். நான் மரித்து அடக்கம் பண்ணாலும் இந்த சரீரத்தை படைத்தவர் வரும் பொழுது நான் திரும்ப என்ன பண்ணுவேன்? உயிரோடு எழும்புவேன். இந்த நிச்சயத்தோடு கவனிங்க, வாழும்போதும் அவர் நிச்சயத்தோடு தான் வாழணும். பிரச்சனைகள் வரும் பொழுதும் யார் ஆதாரம் என்பதை விசுவாசத்தோடு வாழணும். எப்படி பேஸ் பண்றான், சாகும் போதும் எப்படி யாரை நம்பி சாகுறான், உயிரை கொடுக்குறான். திரும்பவும் வருவீங்க, என்னை எழுப்புவீங்க. அந்த நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு நான் உங்க கையில கொடுக்குறேன். நிறைய பேர் இதெல்லாம் தெரியாதவங்க என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ, என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. பாவம் யோபு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் நடந்துருமோன்னு பயந்த காரியம் நேரிட்டது, அவன் அஞ்சினது வந்தது. மனசுன்றது பெரிய ஒரு ஆற்றல் மிக்க விஷயம். இது மெமரி கார்டை விட பெருசு. இதெல்லாம் இது எத்தனை ஜிபின்னே சொல்ல முடியாது, அவ்வளவு பெருசு இது. அதான் பாருங்க, எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. ஆள் பெருசுதான், அந்த ஆளை இயக்கிறவனுடைய இருதயம் ரொம்ப சின்னதுதான். ஆனா அதுதான் அவருடைய கெப்பாசிட்டி அதிகம். அதுக்குள்ளதான் அந்த விதை வார்த்தைங்கிற விதை போகணும்னு விரும்புறாரு. உன்னை மறுரூபப்படுத்தும். கவனிங்க, அதை சொல்லுவாங்க, ஆள் ரொம்ப தைரியசாலிப்பா, இவரு பயப்படவே மாட்டானு. அவனா என்ன? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டி. எதை பார்த்தாலும் என்ன பண்ண மாட்டான்? பயப்பட மாட்டான்.